மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த். கனமழையினால பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் இது குறித்த கூடுதல் தகவல் என்ன விஜயகாந்த்? நிச்சயமாக மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையினால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்செந்தூர், தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், காயல்பட்டினம் போன்ற பகுதிகள் சாத்தான்குளம் போன்ற பகுதியில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்த மழையினால் பல்வேறு பகுதிகளில் இன்னும் அந்த மழைநீரானது தேங்கித்தான் காணப்படுகிறது. மேலும் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் என்பது தற்போது வரை நடைபெறவில்லை. இதனால் ஆங்காங்கே தண்ணீர் தேக்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பெரும் சவாலாக தான் உள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த மழை வெள்ள பாதிப்பு காரணமாக கடந்த திங்கள், செவ்வாய் 2 நாட்கள் விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மழை வெள்ள பாதிப்பானது இன்னும் நீடித்து வருவதால் மேலும் இந்த தண்ணீரை அகற்ற முடியாத சூழ்நிலை இருப்பதாலும் அந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதனால் நாளை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த பள்ளி கல்லூரிகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும், முழுமையாக அந்த மழை வெள்ள பாதிப்புகள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணிய பின்தான் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு மீண்டும் தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் தகவலுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.